ராணி, பாரதி கண்ணம்மா போன்ற சீரியல்கள் நடித்து ட்ரெண்டான ஆக்ட்ரஸ் தான் அர்ச்சனா ரவிச்சந்தர். இவங்க அதுக்கடுத்து வந்து பிக் பாஸ் சீசன் 7 கலந்துக்கிட்டு அந்த ஒரு சீசனில் டைட்டில் வின்னர் ஆகி மக்கள் மனசில் பயங்கரமாக இடம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட திரையுலக பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுற விதமாக அஜய் ஞானம் அவருடைய டிமாண்டி காலனி 2 படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு படம் மிகுந்த வெற்றி. இப்போ அவங்களுடைய அடுத்த படத்துடைய அப்டேட் வந்து தான் அவங்களுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம அஜய் ஞானம் அவருடைய டிமாண்டி காலனி 3 தான். இந்த ஒரு படத்துடைய பூஜை அப்படிங்கிறது நேற்று வந்து நடந்திருந்தது. பூஜையில் இருக்கக்கூடிய சில ஃபோட்டோஸை வந்து ஷேர் பண்ணி இந்த ஒரு படத்தை நான் நடிக்க இருக்கிறேன், எனக்கு இது மிகுந்த ஆர்வமாக இருக்குது அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்ட்டு கீழே ஒரு நபர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு படத்தை நீங்கள் என்னமோ லீடிங் ஹீரோ ரோல் பண்ணுற மணிக்கு இதை மென்ஷன் பண்ணி மை நெக்ஸ்ட்லாம் போட்டு இவ்வளோ சீன் தேவையில்லையே சைடு ரோலுக்கு அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறது ஓவர் நைட்டில் கிடைக்க போகிறதில்ல, இதுக்கு வந்துனா கடின உழைப்பு, அதே மணிக்கு நமக்கு பிடிக்காத நாட்கள்லையும் நம்ம வந்து உழைக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கூட நம்பிக்கையை விடாமல் முழு மூச்சாக முயற்சி பண்ணுறது, அதே மணிக்கு நம்ம பேஷனை தேர்ந்தெடுக்கிறனால நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா இந்த மாதிரிக்கு டவுட்ஸ் இருக்கும் போதும் இதெல்லாம் போக உங்களை மாணிக்கு ஆட்கள் எங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் நாங்கள் வந்துனா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இது பெரிய வெற்றியோ சின்ன வெற்றியோ அது எனக்கு தெரியாது, பட் நான் எங்கேயோ இருந்து வந்த எனக்கு இது வந்து ஒரு வெற்றி தான். அதே மணிக்கு என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கும் இந்த மணிக்கு ஒரு சின்ன வெற்றியாவது கிடைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்போனா தான் இந்த மை நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும். அந்த மணிக்கு வந்துனா ரொம்ப மெச்சூர்டாக வந்து தான் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ரிப்ளைவை நிறைய நெட்டிசர்கள் வந்து தான் அவங்கள வந்து பாராட்டிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் போட்டுருங்க. சூரியனுக்காக சேனல் ஆரம்பிச்சிருக்கும் தமிழ் சினிமா ஃபோன், அந்த ஒரு சேனல் வந்து வாட்ஸ்அப் பிரான்ச்சுக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், எனக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.